Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ, and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். So by God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 27. நான் வாசிக்கிறேன், நீங்கள் We கவனியுங்கள். will read, you all please listen. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். And he has given him the authority to judge because he is the Son of Man. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for this time, O Father. நாளில் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை நீங்க Open திறந்தருளுங்க. our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க, You நாங்கள் teach கற்றுக் us, கொடுக்கிறோம். we will learn, O Father. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா Are இருக்கிறீங்களா? you all happy? ஆமென். Amen. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்றாங்க. So every day by God's grace we are meditating on each verse. So அது மிகவும் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு நான் கர்த்தருக்கு நான் We விசுவாசிக்கிறேன். believe in God that it is very useful for you as well as for us. அப்படியே அந்த நாள்ல நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்? So what verse we are going to see today is யோவான் 5:27 வசனம். John 5:27. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, What is said in that is, மனுஷகுமாரனா இருக்கிறபடியா நியாயத்தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை பிதா வந்து இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். and he has given him the authority to judge because he is the Son of Man. Amen. Amen. மனுஷகுமாரன். ஆமென். Son of Man. Amen. அது வந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. That is Jesus Christ. Amen. Amen. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்றதுன்னா, What Psalm 47 is saying is, அதுல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று then I said, here I am, I have come, it is written about me in the scroll. என்று சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறான். So regarding Jesus Christ, the psalmist prophetically he is saying. அதுபோல வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, Same way Hebrews 10:7, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன். and by that will we have been made holy through the sacrifice of the body of Jesus Christ alone for all, it is said. Amen. Amen. அப்படியே சங்கீதம் 12வது வசனத்திலும் கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Same Psalms 2:12, it is said, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. kiss the son lest he be angry and you be destroyed in your way, for his wrath can flare up in a moment. Blessed are all those who take refuge in him. Amen. 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 இந்த வசனங்களை எதை காண்பிக்கிறது? So all these verses are showing what? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்களாய் காணப்படுகிறது. So all these verses are prophetically saying about God Jesus Christ. So மனுஷகுமாரன் இந்த பூமியில வருவார். So Son of Man will come to this earth. அவர் சகல ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He will judge over all the people. This is what we are seeing. அப்படியாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்க போற காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். Behold, I am coming soon, my reward is with me, and I will give to everyone according to what he has done, like that God Jesus is saying. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது? All these verses are saying about what? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார் சொல்கிறது. God Jesus Christ is going to judge this earth. Amen. Amen. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God ஆமென். is good. கர்த்தர் நல்லவர். God is good. இது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, Not only for the Christians, புறஜாதியர்கள் கூட அநேகர் அறிந்திருக்கிறார்கள். for the unbelievers also they believe in that. இயேசு கிறிஸ்துவே நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி. God Jesus will judge the people. Amen. Amen. மனுஷகுமாரன் நியாயம் தீர்ப்பார் என்று Son சொல்லி. of Man only alone will ஆனால் judge இங்கே the வசனத்துல என்ன people. சொல்லப்பட்டிருக்கிறது? Now what the verse is saying is, அப்படியாக அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியாக நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கிற அதிகாரத்தை தேவன் பிதா கொடுத்திருக்காருன்னு and சொல்லப்பட்டிருக்கிறது. he has given him the authority to judge because he is the Son of Man. எதுக்காக வந்து பிதாவே அது வந்து நியாயம் தீர்த்திருக்கலாம், அல்லது வந்து ஆவியான தேவன் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம். எதற்காக மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? Why the judgmental authority has been given to Son of Man? Amen. Father God can judge, the Holy Spirit can judge. Why this authority has been given to Jesus Christ? Amen. Amen. அதை நம்ம தியானிக்க We போகிறோம். are going to meditate today that. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள் எல்லாம் மனுஷகுமார குறித்து தான் சொல்லப்பட்டிருந்தது. The previous verses that we saw, everything is talking
talking about Son of God. Amen. Amen. இயேசு கிறிஸ்து வருவார், ஜனங்களுக்காக மரித்து அவருடைய பாவங்களுக்கு எல்லாம் ஜனங்களுக்காக மரித்து அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus Christ will come, he will die for all the sins of human nature. It is said like that. மனுஷகுமாரனை குறித்தும் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்து இவ்வளவாய் நான் பூமியை அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்கிறார். What the Father God is saying, I have given my only son and I have loved the world so much. அதேபோல யோவான் 1:12 சொல்லுகிறார், Same way John 1:12 it is said, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. To all who receive him and to those who believe in his name he gave the authority and right to become the children of God. Amen. 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 Hallelujah. Hallelujah. So மனுஷகுமாரன் தான் இந்த பூமியில வந்து எல்லாரும் ரட்சிக்க போகிறார் என்பது நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. So already it is said only Jesus Christ is going to save the people. Amen. Amen. அதே போல அவர்தான் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி, ஏன்னா சங்கீதம் 2ல பார்த்தா குமாரன் கோபம் கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து அந்த வசனம் வந்து அப்படியே சொல்லப்பட்டிருந்தது. So in Psalm 2:12 also it is said like lest he be angry and you be குமாரன் கோபம் destroyed. கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படி சொல்லி அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருந்தது. It is said like kiss the son lest he be angry and you be destroyed in your ways. It is said like that. Amen. 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 Hallelujah. Hallelujah. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Why it is said like that? மனிதனாய் பிறந்தவர்கள் எல்லாரும் அழிவுக்கு நேராகவே கடந்து சென்று All கொண்டிருக்கிறார்கள். the human nature we are lead through sin. Amen. Amen. To Amen. destroy. அதை Amen. தடுத்து நிறுத்தி காப்பாற்றுவதற்காகவே மனுஷகுமாரன் அந்த பூமியில மனுஷனாக To வந்தார். stop that and to save us all, the God Son Jesus Christ came down. Amen. Amen. Hallelujah. Amen. இதெல்லாம் கடந்த நாட்கள்ல பார்த்தோம், உங்களுக்கு This is what we புரிந்திருக்கும் saw என்று the previous விசுவாசிக்கிறேன். day and we believe in Christ that you all understood. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இங்கே ஒரு காரியம் சொல்லப்படும், அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. Here we are seeing today and he has given him the authority to judge because he is the son of எதுக்காக man. அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார்ங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. We know that he is the son of God, that we understood clearly. மனுஷகுமாரனாக இருக்கிறதுனால அவருக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை எதுக்காக கொடுக்கணும்? Why, since he is a son of man, why that authority, judging authority had been given to him? அது பிதாவே பண்ணியிருக்கலாம், The Father God might have done அல்லது that. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஆவியான தேவனுக்கு கொடுத்திருக்கலாம். Otherwise the Holy Spirit might have done எதுக்கு that. குமாரனாய் கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும்? Why it is given to the Son of God? அப்படிங்கிற ஒரு क्वेश्चन நமக்கு வரும். So this question arises. Amen. 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 Hallelujah. Hallelujah. முதலாவது நியாய தீர்ப்பு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கிறோம். First thing we see what is judging. இரண்டாவது கதையா குமாரனுக்கு கொடுத்தார் சொல்லி பார்க்க போறோம். Why it is given to Son of God, we are going to see that. நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது என்னது அப்படினா, What is meant by judging is, இது வந்து புதுசா கொடுக்க போற ஒரு தண்டனை அல்ல. not a new punishment going to be given. ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட தண்டனையோட நிறைவேறுதலா இருக்குது. Already the punishment has been given and this is the completion of that. Amen. Amen. என்னடா இது புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? What is this something new you are thinking like that? அதாவது ஆதாம் வந்து என்ன பண்ணா? What Adam did is, ஆதாம் வந்து தேவன் வந்து ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தார் என்று நேத்து பார்த்தோம். yesterday we saw God gave life to Adam. அவன் தன்னுடைய கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தால அந்த ஜீவனை இழந்து போனான். Because of his disobedience he lost that life. சோ அவன் மாத்திரமல்ல அவனுக்குள்ள சந்ததி எல்லாமே என்னாச்சு? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. Not only Adam, because of Adam the descendants also everyone were condemned. Amen. Amen. யோவான் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது. John 3:18 says, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் வாசிக்கிறேன், ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருந்தது. Whoever believes in him is not condemned, but whoever does not believe stands condemned already because he has not believed in the name of God's one and only Son. Amen. Amen. So இயேசு கிறிஸ்து கொடுக்க போற நியாய தீர்ப்பு வந்து புதிதாக கொடுக்க போற ஒரு தண்டனை குறித்து சொல்லப்படவில்லை. So it is not said about the new punishment that is going to be given by Jesus Christ. ஆல்ரெடி மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த தண்டனை தான் அங்க நிறைவேறலாய் வருகிறது. So already these punishments are there for human nature and this is the completion of that. So அதிலிருந்து ஆண்டவர் கிருபையா என்ன செய்கிறார்? நம்ம from that only God Jesus Christ with grace. நேற்று வசனத்தை நம்ம பார்த்தோம். Yesterday we saw in verse, பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஜீவனை அவன் இழந்து போனான். whatever Father God the life given to Adam, he lost that. ஜீவ ஆத்மாவே இருந்தா அது அவன் வந்து தவற விட்டு விட்டான். He lost that life. அதனால இரண்டாம் ஆதாமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டும் மனித குலத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். So second Adam through Jesus Christ the God is giving the life to us. Amen. 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 இதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்றாங்க? அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து இருந்து தப்பித்து ஜீவனுக்குள்ளாக வருகிறாங்க. So those who accept this, they are escaping from these condemnation and they are getting new life. Amen. 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 So இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்றாங்க? அவங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த தண்டனைக்குள்ளாக தொடர்ந்து பயணம் செய்றாங்க. Those who didn't accept this,
they are already in the sin and punishment, they are continuing that. Amen. 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 அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஒரு மனிதன் மரண தண்டனை நியமிக்கப்பட்டு ஜெயில இருக்கிறான். So one person, he was condemned and then he is in the prison. சோ அவனை விடுவிக்கும்படிக்கு ஒருத்தர் போய் நான் வந்து அவனுக்கு ஜாமீன் தருகிறேன், இல்லைன்னா அவனுக்கு பதில் என்னோட ஜீவனை நான் தருகிறேன் என்று சொல்லி என்ன செய்றார், அவனை விடுவிக்கும்படிக்கு சொல்லுகிறார். So one person is going and taking him in from the prison. அதை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் என்ன செய்றார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். So those who don't accept that, they are still in the prison and they are going to accept that. ஆனால் அவர்கள் மரிக்க வேண்டாம் என்று சொல்லி தனக்கு பதில் இன்னொருத்தர் மரிக்க போகிறார், அதை ஆண்டவர் இயேசு மரிக்க போறான்னு சொல்லிட்டு அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள், வெளியே So வராங்க. those who are going to believe that yes, my father is going to take the punishment for me, they are released. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். This is what Jesus Christ did for us. சோ இந்த நியாய தீர்ப்புங்கிறது வந்து தேவன் புதிதாக கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல, ஆல்ரெடி நியாய தீர்ப்புல இருக்கப்பட்டவர்கள் அவங்க அப்படியே என்ன செய்யறாங்க, கண்டினியூ ஆயிட்டு போறாங்க. So this punishment, this condemnation, it is not something new, this is already given and the people அவர்கள் are continuing. விடுதலையை பெற்று வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இல்லாததினாலே அவர்கள் என்ன செய்யறாங்க, தண்டனைக்குள்ளாக They ஆட்கப்படுகிறார்கள். don't have the wish to deliver from that and they still want to continue, so they are continuing. இதுவே நியாய தீர்ப்பா இருக்கிறது. This is what is judgment. சோ ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு வந்து தெரியும், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் என்ன பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு தேவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். So Jesus Christ know whomever accepted him, they all are the children of God. ஆமென். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய தண்டனைக்குள்ளாக போயிட்டு இருக்காங்க. So those who didn't accept, they are continuing. சோ இதுதான் வந்து நியாய தீர்ப்பா இருக்கிறது. This is what is judgment. Amen. 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 சோ இது வந்து நியாய தீர்ப்பு வந்து நியாய தீர்ப்பு குமாரனாய் கிறிஸ்து எதுக்காக கொடுத்தார் அப்படி பார்த்தேன்னா, Now why God has given this authority to Jesus Christ is because ரெண்டு காரியங்கள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. முதலாவது பிதாவாகிய தேவன் குமாரனை நேசித்தபடியினால். First thing is Father God loves Son of God. சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் குமாரனை நேசித்தபடியினால். Say Father God loves Son of God. ஜான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. John 5:22 is saying, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். Moreover, the Father judges no one but has entrusted all judgment to the Son. This is what we saw. Amen. அதாவது என்ன சொல்லிருக்கிறது, பிதா வந்து ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல், அதாவது பிதா வந்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அதை அவர் செய்யாம என்ன செய்யறார், குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை The கொடுத்திருக்கிறார். Father God is having the authority to judge, but what he is doing is he judges no one and he is giving this authority to Son of God. ஆமென். Amen. நேற்று பார்த்தோம், பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிற தேவன் தொடர்ந்து என்ன செய்றாரு, அவருக்கு தான் அதிகாரம் செய்கிறவரா, நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருந்தும் அதே போல அந்த அதிகாரத்தை குமாரனுக்கும் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். So also we saw yesterday, for as the Father has life in himself, so he granted the Son to have life in himself. Same way, the authority Father God is already having, and the same thing he is giving to the Son of God too. ஆமென். Amen. சோ முதலாவது காரணம், பிதா வந்து குமாரனை அதிகமாய் நேசிக்கிறதுனால அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு The கொடுத்திருக்கிறார். first thing we saw, because Father God loves Son of God so much, he gave this authority. ஆமென். Amen. பிதா வந்து நம்மளை நேசித்ததனால அவர் குமாரனையே கொடுத்தார். Father God loved us so much, so he gave his own and only Son பிதாவை for கனம் us. பண்ணுகிறது போல குமாரன் எல்லாரும் கனம் பண்ணுங்கிறதுக்காக நம்மை நியாய தீர்ப்பு செய்கிற அந்த நியாய தீர்ப்பை குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். To honor, as we all honor Father God, we need to honor Jesus Christ. For this purpose, God given this authority to Jesus Christ. ஆமென். Amen. இது முதலாவது காரணம். This is the first reason. இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. Second one reason is there. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, இரண்டாவது காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில மனிதனாய் வந்து எல்லா காரியத்தையும் பிதாவின் சித்தத்தின்படி முடித்திருந்தார். Because Son of God, Jesus Christ, he came down to this earth, humbling himself like a man, and he did everything that whatever Father God said him to do. ஆமென். Amen. ஆமென். Amen. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ரத்தம் சிந்தி, ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி என்ன செய்தார், மாபெரும் விடுதலையை உண்டாக்கி, So Jesus Christ, he shed his blood and he delivered the people. அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கான காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். Those who accept that, all are the children of God. This is what Father Jesus done. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இது குமாரனாய் கிறிஸ்து செய்து முடித்திருந்தார். This Son of God did. சோ இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த தண்டனைக்குள்ள அப்படி இருக்கிறாங்க. Those who didn't accept this, they are still in that. சோ அந்த ஆட்களை, அந்த ஏற்றுக்கொள்ளாத ஆட்களை இயேசு கிறிஸ்துவே, நீ வந்து என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் உனக்காக ரத்தம் சிந்தினதை நீ வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால என்ன செய்றேன், அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை என்ன செய்றேன், நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். So Jesus Christ, he himself saying to the people, those who did not accept that, since you did not accept my blood, this thing, so I myself taking the sin for you. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28 29 வசனம் இருக்கிறது. என்னன்னா,
அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28-29 பார்க்க முடியும். So Hebrews 10:28-29 is saying, anyone who rejected the law of Moses died without mercy on the testimony of 2 or 3 witnesses. How much more severely do you think a man deserves to be punished who has trampled the Son of God underfoot, who has treated as an unholy thing the blood of the covenant that sanctified him, and who has insulted the Spirit of grace? ஆமென். Amen. நியாயப்பிரமாணத்தின்படி மோசே கொடுத்த ஒரு நியாயப்பிரமாணத்தை அவன் சரியா ரெஸ்பெக்ட் பண்ணல, ஃபாலோ பண்ணலன்னா 2-3 சாட்சிகளோட ப்ரூவ் பண்ணப்பட்டாங்கன்னா அவன் சாகடிக்கப்படணும். So those who are rejecting the law of Moses die without mercy. மோசே ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறான். Moses is a normal person. மோசே காட்டிலும் பெரியவங்க இருக்கிறார். Greater than Moses is here. அவர் மோசே செய்த காரியத்தை விட பல மடங்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். More than Moses, what Moses did, more than that he did for us. சோ அப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, யோசித்து பாருங்க, காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை, அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்ம பரிசுத்தமாக்கின அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை என்னது சாதாரண ரத்தத்தை அசுத்தம் என்று இதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி எண்ணி, இதுக்கு மேல் நான் ஏதாவது செய்யணும், இதுக்கு மேல் நான் ஏதாவது செஞ்சால் தான் நடக்கும்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய கிரிகளை நம்பி இதை அலட்சியமாக, அதாவது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அலட்சியம் அணுகிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பான் என்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. So the Bible clearly says, how much more severely do you think a man deserves to be punished who has trampled the Son of God underfoot, who has treated as an unholy thing the blood of the covenant that sanctified him, and who has insulted the Spirit of grace? Amen. So தேவன் ஒரு காரியத்தை கிருபையா செய்திருக்கிறார். So God with big mercy he did a big thing. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அவமானப்படுத்தி, அதை நிந்தித்து, அதை உதாசீனப்படுத்தி, இதை விட நான் ஏதாவது செஞ்சாதான் நான் ரட்சிப்புக்குள்ளாகும்படி சொல்லிட்டு தன்னுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளுக்கு மேலாக வைக்க நினைக்கிறவன் என்ன செய்யறான்? நினைக்கிறவனை நியாயத்திருக்கிற உரிமை யார் கொடுத்திருக்கார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருக்கிறார். So those who are treating as an unholy thing the blood of the covenant that sanctified him and has insulted the Spirit of grace, now God has given the authority of judging to Jesus Christ for such people. Amen. Amen. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? சோ ஆண்டவரே அந்த காரியம் செய்தனால அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அலட்சியம் பண்ணி அதை உதாசீனப்படுத்தவங்களுக்கு ஆண்டவரே நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கான காரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். Since Jesus Christ he alone himself did this for us, and those who insult that and those who don't accept this, then God himself can judge that. Amen. Amen. அது மட்டும் இல்லாம பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. Not only that, Father God, Son of God, both are same. சோ பிதா செய்யற காரியத்தை குமாரன் செய்கிறார். So whatever Father God does, the Son of God also குமாரன் எல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் பிதாவுடைய இதுல தான் செய்றாங்க. Whatever Son of God is doing, everything is doing according to the will of Father God. இந்த நியாயத்தீர்ப்பு பிதாவுடைய knowledge படி, பிதாவுடைய சித்தத்தின்படி தான் செய்யப்படுகிறது. So also this judgmental things Father God is Jesus Christ is doing according to the Father God. Amen. Amen. Hallelujah. இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். One more example we can see. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா Luke 11 அதுல 31-32 வசனத்துல ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 31-32 two things are said. நான் வாசிக்கிறேன். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாருடையிலிருந்து இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இரண்டாவது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்லி ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி என்ன செய்யலாம், ஷேபா நாட்டிலிருந்து என்ன செய்யலாம், அந்த நாட்டு சாலமோனை தேடி வந்து அவருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு ரொம்ப அதிசயப்படுறான். The queen of the south, she is coming and visiting Solomon, and then she is very much surprised looking at Solomon's wisdom. இங்கே சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் இருக்கிறார், ரட்சிக்கும்படி இருக்கிறார். சாலமோன் செய்த சாதாரண காரியம், அங்கு பெரிய காரியத்தை செய்த பெரிய தேவன் இருக்கிறார். So here the one who is greater than Solomon is here. அவர்களை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி அலட்சியப்படுத்தி இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்திரீ என்ன செய்வாளாம், இவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டுவாளாம். Yes, she will condemn the generation, those who are not accepting the God who is more greater than Solomon here. அதே போல யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த ஜனங்க நினிவே பட்டணத்தார் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மனம் திரும்பினாங்க. Now here the people are repented
at the preaching of Jonah. இதோ யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். The one who is greater than Jonah is here. யோனா வந்து அந்த ஜனங்களை வந்து நேசிக்கவே, அவன் சொன்ன காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி அவன் கோபப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். So we know that Jonah, he didn't love the people because they didn't obey him. ஆமென். அவன் கர்த்தர் சொன்னதை சொன்னா அவ்வளவுதான். Whatever God said, he ஆனால் said இங்கே that. யோனாவை காட்டிலும் பெரியவர், அதாவது தன்னுடைய ஜீவனையே தானே ஒப்பு கொடுத்து அவ்வளவா ஜனங்களை நேசித்த பெரிய தேவன் இங்கே இருக்கிறார். ஆனால் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், அவருடைய வார்த்தைகளை கேளாமல், கீழ்ப்படியாமல், மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நினிவே மக்கள் என்ன செய்வாங்களாம், இந்த ஜனங்களுக்கு விரோதமா குற்றம் சாட்டுவாங்களாம். So the men of Nineveh will stand up at the judgment with this generation and condemn it, for they repented at the preaching of Jonah, and now no one is greater than Jonah is here. So இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? What we can understand from என்ன this இந்த வசனம் சொல்லுகிறது அப்படினா, what this verse is saying is, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா எல்லா காரியமும் செய்யப்பட்டிருக்கிறது. through Jesus Christ everything is done. ஆமென். அப்படி இருக்கிறதுனால அந்த நியாயத்திற்கிற காரியத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கே கொடுத்திருக்கிறார். Because of this only the Father God given the judging authority to Jesus Christ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிம்பிளா சொல்ல போனா நம்ம நேத்து கூட பார்த்தோம். அதாவது நம்ம ஆதாம் வந்து தவறு பண்ணி ஜீவனை இழந்து விட்டான். அதனால அவன் சந்ததி ஃபுல்லா அப்படியே மரித்த சந்ததியாய் வந்து கொண்டிருந்தது. So in simple words, yesterday also we saw Adam, he disobeyed God and he lost the life given to him by God. So the generation were also continued like so that. மனுஷகுமாரனுடைய வார்த்தையை அந்த மரித்தவர்களாம் கேட்கக்கூடிய காலம் வந்து விட்டது. Now the people, the time has come to hear the voice of God. So அந்த வார்த்தை கேட்கிற எல்லாரும் பிழைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். Those who hear the voice of God are now living, it is said. Amen. Amen. So அந்த வார்த்தை உள்ள போறதுனால அங்க உள்ள எல்லா காரியங்களும் இவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும்படிக்கு மாறிவிட்டது. So when we listen the voice of God, when we take that word inside us, everything will change. Amen. According to that. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 10ஆம் அதிகாரம் 27 வசனத்திலே. This is what God is saying in John 10:27. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆடுகள் வந்து என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்படிங்கிறாரு. My sheep listen to my voice, I know them and they follow me, like that அதாவது he saying. ஒரு சீஃப் மினிஸ்டர் அல்லது வந்து ஒரு உயர்ந்த அதிகாரி ஒரு ஏரியாக்கு மாத்தப்பட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? Now for example, if a chief minister he is taking a post in a place, அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் இவருடைய கண்ட்ரோல் வரும்படி அவங்களோட சிஸ்டத்தெல்லாம் என்ன செய்வாரு, இவருக்கு கன்வீனியன்ட்டா மாத்திடுவாரு. So he will change all the system according to his convenience. So இவருக்கு ஏற்றபடி மாற்றனால அந்த சிஸ்டம்லாம் என்ன செய்யும், இவர் விருப்பத்தின்படி ஆட்டோமேட்டிக்கா அழகா நடந்துட்டு போகும். So everyone will work according to the will of him. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ள வந்து மரித்து போன அந்த ஜனங்களுக்குள்ள வந்ததுனால, so same way when the word of Christ is coming in the deadly people inside us, so நமக்குள்ள வந்ததுனால என்ன நடக்குன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனையின்படி என்ன செய்து ஃபுல்லா மாற்றப்பட்டு விட்டது. So our things are also changing according to the will of God once we receive the word of God inside us. Amen. இப்போ நம்ம வந்து அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த ஆடுகளா என்ன செய்யறோம், மாற்றப்பட்டு இருக்கிறோம். So now we are changed like the sheep who can hear the voice of God. So நமக்குள்ள இருக்கிற தேவ அன்பு நம்மை பரிசுத்தம் அடைய செய்து நீதிமான் மேல நீதிமானாக மாற்று செய்கிறது. So the word which is inside us is changing us and we are righteous and it is making us holy because of the word which is நாம் அவரை inside us. நேசிக்கிற பொழுது, when we love God, the தேவ அன்பு நமக்குள்ள இருந்து அவரை நேசிக்கும்படி செய்கிறது இல்லையா? So God's love is in us and it is making us to love God. அந்த நேசம் அந்த பாசம் நம்மை பாவத்துக்கு விலகி ஓடச் செய்கிறதா இருக்கிறது. So this love is making us to run away from this sin. So இந்த காரியங்களை நாம எதையும் செய்து விடவில்லை. So all these things are not done by our தேவனே own. எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டார். God he himself finished everything on the cross. So according to that நம்முடைய சிஸ்டம் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. So according to that our systems are changed. So இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததனால God Jesus did such a big thing for us. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற அந்த ஜனங்களை தேவன் நியாயம் தீர்க்கும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்பை அந்த தண்டனையை நிறைவேற்றும்படிக்கு அந்த அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். So since Jesus Christ did such a big thing for us, still those who don't believe in him, those who don't accept him, now God Jesus can judge them. The authority has been given to him. Amen. Amen. ராஜா வருகிறார். Amen. The king is coming. Amen. நம்ம எல்லாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படிக்கு ராஜா வருகிறார். So king is coming as we all go along with him. நம்ம அவரோடு கூட ஆண்டாண்டு காலம் நித்தியமே வாழ்வதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். We should be ready to live eternal along with him. விசுவாசத்தை துவங்குகிறவன் அவர்தான், விசுவாசத்தை பூரணப்படுத்தி முடிக்கிறவன் அவர்தான். He is the beginner of our faith and he is everything. Amen. Amen. அவர்தான் கம்ப்ளீட் பண்ணுகிறவன் அவர்தான். Amen. He is the completion. Hallelujah. Hallelujah. சிம்பிள் நம்ம அவரை எப்பொழுது துதித்துக் கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருடைய அன்பை நாம் வெளிக்காட்டுவோம். Always we need to praise him, worship him and show his love to others. அதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியமா இருக்கு. This is what is our job. Amen. Amen. Hallelujah. 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 அவர் வந்து
எல்லா காரியம் செய்து நியாயத்தை பண்றது மாதிரி நம்மளும் சிலருக்கு உதவி செஞ்சிருப்போம். அதனால நம்மளும் அவங்க மேல நியாய தீர்ப்பு பண்ணலாங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. Amen. Amen. Since God, he did everything and he is judging, we cannot say, yes, I also help someone and I can judge him. No. Amen. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. அவருடைய கிருபையில எப்போ நடத்திலே அவரோடு கூட நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம நடத்தி செல்வாராக. He is a leader. He will lead him according to his will. கண்களை மூடி. Correct. நல்ல பிதாவே, thank you Father. அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you God for giving us Jesus Christ. எங்களுக்காக மரித்து உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்து எங்களை ரட்சித்து அதை எப்போது நாங்க உங்க கூடவே இருக்கும்படிக்கு கிருபை செய்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. Thank you Father God Jesus who gave his life for us and Savior. Thank you Father. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வழியில அவரை எங்களை மாடல் ரோலாக வைத்து நாங்கள் நடக்கும்படிக்கு எப்போது எங்க கூட இருந்து உதவி செய்கிற ஆவியான தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit for leading us and guiding us, O Father. இப்படிப்பட்ட திரியேக தேவனை பெற்றுக்கொண்டு நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். Thank you Jesus, we are blessed to receive such a wonderful Trinity God. இந்த மாபெரும் அன்பை அறியாத ஜனங்களுக்கு அதை சொல்லும்படிக்கு எங்களை பலப்படுத்துங்கப்பா. Strengthen us to say this love to those who don't understand. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். Let your name alone be glorified. We humble ourselves in Jesus' mighty name. Jesus. Amen. God bless you. Amen. Praise God.